ஹாய் ஐத்தலக்கா என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அவன் சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க, இத போய் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேனே. சீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அத எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. ஏன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி நான் வரேன் மாமா. ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கே துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இத கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்கள. எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு கூட்டுறீங்க? எனக்கு மட்டும் நானே எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுது முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா என்னடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? சைக்கிள் ஓவர் ஆயில் கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போக வேண்டாம்? உன் சைக்கிளான இரும்புல செஞ்சதா மரத்துல செஞ்சதா? ஏன் எத்தனை எண்ணெய் ஊத்துனாலும் உறிஞ்சிட்டே இருக்குதியா? ஊர்னா தான் ஓவர் ஆயில் செய்ய முடியும். ஏண்டா அத்த மக வர்ற அதை பண்ணணும் இதை பண்ணணும் 2000 கடை வாங்கினீங்க. திருப்பி தரணும் உணர்த்தி வேணா? சோத்தீங்களா வேற ஏத்துக்கிறியா? அண்ணே நமக்குள்ள 1000க்கும் இதெல்லாம் போய் நடு ரோட்ல வச்சுக்கிட்டு. 1000மா? 2000 ரூபா அது குடு. அண்ணே சத்தம் போடாது, மானம் போகுது. சத்தம் போட்டாலே கொடுக்க மாட்டீங்க. அப்ப மெதுவா கட்ட கொடுக்க போறீங்க. பணத்தர்றா. என்னைய அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உன் பணத்தை நான் திருப்பி கொடுக்கல, என் கழுத்துல துண்டை போட்டு கேளியா? இப்பே போட்டோண்டா. ஆனா துண்டை எடுத்து வரல. கடனை வாங்குறானுங்க, கேட்ட அடிக்க வரானுங்க. என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் கடனே வாங்குறது இல்லையா? குடியா சைக்கிள. இருங்க வரேன். சுட்டுடுச்சா?
எவ்வளவு பிரமாதமா இருக்கிறீங்க. யார் கத்து கொடுத்தாங்க? இதெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சா கத்து கொடுப்பாங்க. கண்ணு பார்த்தா கை செய்ய வேண்டியதானே. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ். என்ன சொன்னீங்க? நன்றின்னு சொல்ல. இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி? ஐயோ, என்ன அப்படி எடுத்துட்டு போறீங்க? குடத்தை இடுப்புல வச்சுட்டு போங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, கத்துக்கிட்டு பின்னிடுறேன். பின்னிட்டீங்க. ஏமா லேட்டு? அது ஒண்ணும் இல்லைன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணுமா? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். அந்த பொண்ணுதான். பாவம், எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு. வீடு வந்து கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணை பார்த்து நீ பரிதாபப்படுறியாமா? நல்லா இருக்கு. ஏண்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, கொட்டாயில புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாக்கமா போனாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறா. ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம். இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விட விடக்கும். வா, இப்படி போயிடலாம். வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா, இப்படி போலாமே. ஓ மாமா, ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம், பிச்சு. அத்தை மக வரான் 2000 ரூபாய் கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எறா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தான் பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காத எடா பணத்தை. என்னடா முழிக்கிற? எறா பணத்தை. வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன. அப்புறம் என்ன ஆளா ஒதுக்குறியா? ஏன் அவனை அடிச்ச? எனக்கு தெரியும். சைக்கிள்ல வந்துட்டு இருந்த உன் கழுத்துல துண்டு போட்டா புடிச்சு அடிச்சுட்டேன். ஆமா, ஏன்டா துண்டு போட்டா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா துண்ட போடாம மாலையா போடுவான். ஓ, இவங்கிட்ட கடன் வாங்கி இருக்கோம்ல, மறந்தே போச்சு. ஆமா, இது கவிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே. ஏற்கனவே நாரிட்டு இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நார அடிச்சுட்ட. இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்டா. யா, அத்தை மக வரான் 2000 ரூபாய் கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க.